ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். அப்புறம் பிள்ளைங்களெலாம் ஸ்கூல் விட்டு ஹஸ்பண்டு வேலைக்கு விட்டுட்டு கொஞ்சம் சோம்பேறிப்பட்டு கொஞ்சம் வேலை பார்த்து அப்படி டைம் பாஸ் பண்ணும் இல்லத்தரசிகளாக நீங்கள். நானும் அப்படி தான். எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லுங்கள். அப்புறமா என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் நமக்கு எப்படியுமே வேலை நிறைய இருக்க தான் செய்யும். ஆனாலும் அதுலேயும் ரெஸ்ட் எடுத்து டைம் பாஸ் பண்ணி பக்கத்து வீட்டில் கதை விட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான். அப்புறம் வெளியே வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஒரு ஹேட்ஸ்அப். அவங்க எவ்வளவோ காலையிலே வேலையெல்லாம் முடித்து எடுத்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிறதும் நமக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தனியாக இருக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி வேலையெல்லாம் முடிஞ்சு காய்கறி கடைக்கு போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. நான் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. தக்காளி 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அப்புறம் பல்லாரி 1/2 கிலோ, அப்புறம் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு. இது கூறு வச்சுருந்து பச்சை மிளகாய், அதில் 10 ரூபா. இந்த கத்திரிக்காயும் 10 ரூபா தான் கூறு வச்சுருந்து. அப்புறம் வீட்டில் தேங்காய் மரம் நிற்குது, ஆனால் இளநீ காய் இன்னும் விளையலை, அதனால 2 தேங்காய் வாங்கியிருக்கேன். அப்புறமா வத்தல் பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் செட்டிநாடு ரசப்பொடி, பாமாயில், அப்புறம் இது பொரிக்கடலை, இது கரிஞ்சீரகம், எண்ணெய் காய்க்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். இது இவ்வளோ காய்கறிக்கும் இந்த கருவேப்பிலையும் மல்லிக்கீரையும் ஃப்ரீ. கேட்டால் தான் தருவாங்க, இல்லைன்னா தரமாட்டாங்க. அதனால் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி இவ்வளோ தான் ஷாப்பிங். காலையில் மீன் வாங்கியாச்சு. அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் சமையல் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பாருங்கள் எல்லோரும். Thank you, friends.